ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு மஞ்சு, பிரபாஸ், பிரீத்தி முகுந்தன், மோகன்லால், அக்ஷய் குமார், மோகன் பாபு, சரத்குமார் இந்த மாரி பேன் இண்டியன் லெவல்ல நெறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு வந்தா, ஹீரோ சின்ன வயசுலேருந்து கடவுள புடிக்காம தான் வளருவாரு. அங்க இருக்கிற மக்கள் கடவுள கும்பிட்டாலும், இதெல்லாம் வேஸ்ட்டு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாரி பேசிட்டு வளரக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா இவரு வளர, வளர அந்த கடவுளுக்காக என்னென்னலாம் பண்றாரு. கடைசியில அவரோட கண்ணையே கடவுளுக்கு குடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல நல்ல விஷயமா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பேன் இண்டியா அப்படிங்கிறனால மோஸ்ட்டா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா பெரிய ஆட்களையும் நடிக்க வச்சிருக்காங்க. மத்தபடி இந்த இதுல நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாவே இருக்கு. கதையோட ஒன்லைன் கேட்கிறப்ப ரொம்பவுமே சிம்பிளா நல்லாருக்கும். பட் இந்த கதையில அவங்க ஸ்க்ரீன் பிளேவ தான் ரொம்பவுமே லேக் அடிச்சு வச்சிருக்காங்க. படத்தோட டியூரேஷனுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருது. 3 மணி நேரத்துல கோர் கான்செப்ட் விட்டுட்டு படத்துல எங்கெங்கேயோ போறாய்ங்க. எப்பலாம் படத்துல ஹைப் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ, அப்ப ஏதாச்சும் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார இறக்குறாய்ங்க. ஆனா அப்பயும் படத்துல ஹைப் வருதா அப்படின்னு கேட்டா, அதுதான் கிடையாது. ஸோ இந்த படத்துலயே எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஹீரோ கடவுள் மறுத்து ஒரு நல்ல புத்திசாலியா, அறிவாளியா வளருவாரு. அண்ட் வீரமாவும் இருப்பாரு. ஆனா அவரு கடவுள ஒத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட மூளை மங்கி போயிரும். இத நான் சொல்லல. இந்த படத்துல ஹீரோயினே ஹீரோவ பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த படமே இருக்கு. சரி ஹிந்து மித்தாலஜிய வச்சு ஒரு சூப்பரான படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவங்க லிட்டரலி அத கலாய்ச்சு தான் வச்சிருக்காய்ங்க. சொன்னா நம்மள கடிக்க வருவாங்க. பட் இதான் உண்ம. அந்த படத்துல நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா, இந்த படத்தோட கதைய வச்சு ஏன் இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்காக இந்த படத்த ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள்னா ரொம்ப பியூர் அவரு. எந்த உயிருக்கும் பாதிப்பு விடமாட்டாரு. அவரு வெஜ் தான் சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாரி பல பின்பங்கள் இருக்கு. ஆனா இந்த படத்துலயுமே ஹீரோ கடவுளுக்கு பிரசாதமா நான்வெஜ் தான் படைப்பாரு. ஸோ இவங்க இந்த கதைக்காக ஆட் பண்ணதெல்லாம் இல்ல. இது அந்த மித்தாலஜிலயே இருக்கிறது தான். இதெல்லாம் இருந்தாலுமே சில கும்பல் கடவுள்னா வெஜ் தான் அப்படிங்கிற மாரி போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த படம் ஒரு நல்ல பதிலடியா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு பதிலடின்னு தெரியாமலே இந்த படத்துல இந்த கதையெல்லாம் எடுத்து வச்சிருக்காய்ங்க. அதுதான் பெரிய காமெடி. அண்ட் இந்த ஹீரோவ சில தெலுங்கு படங்கள நீங்க பார்த்துருக்கலாம். தமிழ்லலாம் இவரு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. மேபி தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் ஒத்துக்கலாம். பட் நமக்கு ஒட்டவே இல்ல. அண்ட் பிரபாஸுமே இந்த படத்துல வராரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வர சீன்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. ஹீரோக்கு ஈக்குவலா மொக்கையா நடிச்சிருக்காரு. அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லலாம் வந்தா படத்துல விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும். கிரீன் ஸ்க்ரீன் இல்லன்னா அந்த படமே இல்ல. சரி அது ஒழுங்கா பண்ணியிருந்தா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்திருக்காது. ஆனா அவங்க பிராண்ட் வேல்யூ ஏத்துறேன்னு ஸ்டார்ஸ உள்ள எடுத்தாங்க. ஆனா விஎஃப்எக்ஸ்ல செலவு பண்றதுக்கு மறந்துட்டாங்க. இந்த மாரி விஎஃப்எக்ஸ்னால தான் இந்த படம் நல்லா இல்லையோ அப்படின்னு நினைக்காதீங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே லேக்கா தான் இருக்கு. ஸோ அத தாண்டி தான் இது எல்லாமே. இந்த படத்த நல்லதா சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு ஆசை. நானும் தேடி பார்க்குறேன். ஆனா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த படம் பாகுபலிக்கு ஈக்குவலா வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் எடுத்திருக்காங்க. ஆனா என்ன பண்றது? இந்த படம் ஆதிபுருஷ்க்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா 2மே பிரபாஸ் படம். இந்த படம் நடிச்சிருக்கிறதும் பிரபாஸ். அண்ட் ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் வந்தா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ரொம்பவுமே ஆவரேஜா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல கோர் கான்செப்ட் என்ன? அந்த ஹீரோ எப்படி நார்த்திகரா இருந்து ஆர்த்திகரா மாறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே படத்துல ப்ராப்பரா இல்ல. இந்த படத்துல ஏதோ வன்மம் இருக்கு. அதனால இந்த படத்த இப்படி போட்டு டார்கெட் பண்றோம்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களும் 3 மணி நேரத்த வேஸ்ட் பண்ணி படம் பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓவராலா இந்த படம் நான் ரிவ்யூலயே ஹைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாரி இந்த மாரி விஷப்பரீட்சையில நீங்க இறங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ அளவுக்கு பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.